வணக்கம். நான் ருத்ரஸ்ரீ. நான் இன்று உங்கள் அனைவருக்கும் சுந்தர ராமசுவாமியின் ஒரு புளிய மரத்தின் கதை புத்தகத்தை அறிமுகப்படுத்துகின்றேன். இந்த சிறந்த புத்தகம் சுந்தர ராமசுவாமியின் மிக சிறந்த படைப்புகளுள் ஒன்றாகும். சுந்தர ராமசுவாமி ஒரு புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளர், கவிஞர் மற்றும் விமர்சகர். அவரது படைப்புகள் தமிழ் சாத்திரத்தில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளன. இந்த புத்தகம் என்னை முதற்கண் ஈர்த்தது அதன் தலைப்பிலிருந்து. ஒரு புளிய மரத்தின் கதை என்பது இயற்கை மற்றும் மனித வாழ்க்கையின் உறவுகளை அழகாகவும் உணர்ச்சியோடும் எடுத்துரைக்கிறது. கதாபாத்திரங்கள் அவர்களின் உணர்ச்சிகள் மற்றும் செயல்களால் உயிர்ப்பிக்கப்பட்டு நம் மனதை நெருங்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த அருமையான புத்தகம் அருகிலுள்ள புத்தக கடைகளிலும் ஆன்லைன் மன்றங்களிலும் கிடைக்கக்கூடியது. ஒரு புளிய மரத்தின் கதை என்பது கிராமப்புற வாழ்க்கையின் அழகையும் அதன் சிக்கல்களையும் உணர்ச்சிபூர்வமாக விவரிக்கும் சிறந்த படைப்பு. கதையின் மையத்தில் உள்ள ராமன் ஒரு பசுமையை நேசிக்கும் சிறுவன். அவன் வாழ்க்கையில் புளிய மரத்தின் முக்கியத்துவம், அதை சுற்றியுள்ள இயற்கை, குடும்பம் மற்றும் சமுதாயத்தின் உறவுகள் இக்கதையின் முக்கிய அங்கமாக அமைகின்றன. ராமனின் கற்பனைகள் மற்றும் கனவுகள், அவனின் செயல்பாடுகள் மற்றும் அதன் விளைவுகள் அனைத்தும் அவனின் வாழ்வின் மீதான அவனின் பார்வையை மாற்றும் விதமாக இருக்கின்றன. இந்த கதை இயற்கையின் அழகையும் மனித உறவுகளின் மதிப்பையும் விளக்குகிறது. சுந்தர ராமசுவாமி தனது அழகான மொழி நடையில் இக்கதையை விவரித்து வாசகர்களை கவர்ந்திழுக்கிறார். இந்த கதை மூலம் சுந்தர ராமசுவாமி சொல்லும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இயற்கையுடன் நம்மை இணைக்கும் பிணைப்புகளை மதித்து நம் வாழ்வில் அந்த அமைதியை அடைவதின் அவசியத்தை உணர்த்துகிறார். கதையின் நாயகன் நம்மை பசுமையை நேசிக்கவும் அதில் மகிழ்ச்சியை காணவும் ஊக்குகின்றார். மொழி நடை எளிமையாகவும் அழகாகவும் உள்ளது. சிறு சிறு விவரங்களையும் மிக சிறப்பாக எழுதி வாசகர்களை கவர்ந்திழுக்கிறார். இப்புத்தகத்தை எவ்வளவோ வயதினருக்கு பரிந்துரைக்கலாம். குறிப்பாக இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இது மிகவும் பொருத்தமானது. ஒரு புளிய மரத்தின் கதை என்னை மிகவும் பாதித்த அவ்வளவு அழகான கதை. அதை உங்களுக்கும் பரிந்துரைக்கிறேன். இதை தொடர்ந்து படித்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.